கருப்பு டீசரில் நடிகர் சூர்யா நீதிமன்ற வளாகத்தில் சுருட்டு பற்ற வைத்துக் கொண்டு கெத்தாக நடந்து வருவதைப் போலவும் அவரை சுற்றி காவல் தெய்வங்கள் ஆக்ரோஷமாக உள்ளதைப் போன்றும் காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டீசரின் முதல் வரியிலேயே கற்பூரம் காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல, மனசுல வேண்டிக்கிட்டு மொளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி என்கிற வசனங்கள் இடம்பெற்றிருப்பது பலரையும் இந்த டீசரை மேலும் ஆழமாக டீகோட் செய்ய வைத்திருக்கிறது. நாம எது பண்ணாலும் இந்த உலகம் உடனே நம்மள உற்று பார்க்கணும், நாதாரித்தனம் பண்ணாலும் அதை நாசுக்கா பண்ணணும் என்கிற வடிவேலுவின் நகைச்சுவை வசனத்தை திரைப்படத்தில் கொஞ்சம் சீரியஸாகவே பின்தொடர்பவர்தான் ஆர்ஜே பாலாஜி. சர்ச்சைகள் மூலமும் சரளமான பேச்சு திறமையின் மூலமும் வெகுஜன மக்களை கவர்ந்த ஆர்ஜே பாலாஜி இயக்கிய திரைப்படங்கள் விளையாட்டாக இருந்தாலும் கூட அதில் வில்லங்கங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். அவருடைய முதல் திரைப்படமான எல்கேஜி நகைச்சுவையான பொலிட்டிக்கல் சாட்டையர் திரைப்படமாக பார்க்கப்பட்டாலும் அதில் அவர் சமகால அரசியல் சம்பவங்களை தொடர்புபடுத்தியே பல காட்சிகளை அமைத்திருப்பார். குறிப்பாக எல்கேஜி திரைப்படத்தில் திராவிடத்தின் அடையாளமாக கருப்பு சட்டையையும் ஆன்மீகத்தின் அடையாளமாக காவி வேஷ்டியையும் கட்டி விபரீத மிக்ஸ் அண்ட் மேட்ச்களை செய்திருப்பார் ஆர்ஜே பாலாஜி. அது மட்டுமின்றி விவசாய நண்பனாக பச்சை சட்டை, கம்யூனிஸ்ட்களின் தோழனாக சிகப்பு சட்டை என கெட்டப் மூலமே அரசியல் குறியீடுகளை படம் நெடுகிலும் வைத்திருந்தவர்தான் ஆர்ஜே பாலாஜி. அவருடைய இரண்டாவது படைப்பான மூக்குத்தி அம்மன் திரைப்படமும் பொத்தாம் பொதுவாக பார்க்கும்போது அது ஒரு பக்தி திரைப்படம் போல தோன்றினாலும் அந்த திரைப்படத்திலும் கூட நானே கடவுள், இறைவனின் தூதுவன் என சொல்லும் இந்து மத மற்றும் கிறிஸ்துவ மத போதகர்களை சீரியஸாக வறுத்தெடுத்திருப்பார். இந்த சூழலில் அப்படிப்பட்டவரிடமிருந்து காவல் தெய்வமாக வணங்கப்படும் கருப்பு டைட்டிலில் ஒரு திரைப்படம் வருகிறது என்றால் அது வெறும் பொழுதுபோக்கு படமாக மட்டுமே இருக்குமா என்கிற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த கருப்பு குறியீடு ஆன்மீக அரசியலா அல்லது திராவிட அரசியலா என்பதை தாண்டி நீதிமன்ற விசாரணைகளையும் தாமதிக்கப்படும் தண்டனைகளையும் நையாண்டி செய்யக்கூடிய திரைப்படமாகவே உருவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. காவல் தெய்வமான கருப்பு ஒரு வழக்கறிஞராக இருந்தால் அவர் எதிர்கொள்ளும் வழக்குகளுக்கு எந்த மாதிரியான தீர்ப்பை வழங்குவார் என்பதை ஃபேண்டசி கலந்த ஆக்ஷன் மற்றும் கோர்ட் சாட்டையர் திரைப்படமாக உருவாக்கி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.